வெல்கம் டு சாய் எட்யூ லேர்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா BEEOட ஒரு கொஸ்டின். 3 resistors RA, RB and RC are connected in series across a 250 volt source. When the current is 2 amps, RC equal to 50 ohms and VB equal to 80 volts, calculate the resistances RA and RB. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 3 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, RA, RB and RC. இந்த மூணுத்தையுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ். ஓகே, ஸோ அது நான் இன்னும் இந்த கொஸ்டினை வந்து எலாபரேட்டடாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த RA, RB and RCயை வந்து ஒரு 250 வோல்ட் சோர்ஸ், அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் 250 வோல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆம்ஸ்க்கு கரண்ட் இருக்குது, அப்புறம் ஆர்சியோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, விபியோட வேல்யூ அதாவது ரெசிஸ்டர் பியில் இருக்கக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெசிஸ்டன்சஸ் RA அண்ட் RB. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி டயக்ராம் வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 3 ரெசிஸ்டர்ஸை வந்து வரைய போகிறோம். அண்ட் இது எல்லாமே ஒரு வோல்டேஜ் சோர்ஸில் வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த 3 ரெசிஸ்டர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் பண்ண போகிறோம். இது வந்து RA, இது RB அண்ட் இது RC. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு இந்த சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறத தானே நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த 3 ரெசிஸ்டர்ஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. சீரீஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்டினியூஸாக வந்து எந்த பிரேக்கும் இல்லாமல் ஒரு சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணுறது தான் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ன்றது எப்படி ஒரு கீவேர்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரீஸில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டர்ஸ், அதாவது ஒரு சர்க்கியூட் சீரீஸில் இருக்குன்னா அதில் இருக்கிற கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ சீரீஸ் அப்படின்னு உங்களுக்கு கொஷனில் வந்துடுச்சுனாலே கரண்ட் வந்து த்ரூ அவுட் சேம் வேல்யூவில் தான் இருக்கும். ஓகே, பட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு சேம் வேல்யூவில் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட க்ளூ. இந்த கரண்ட் வந்து சேம் வேல்யூவில் வர்றது தான் உங்களோட க்ளூ. அண்ட் இங்கே வந்து நம்மளோட வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் வோல்டேஜ் சோர்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 250 வோல்ட்ஸ். ஸோ இதுவும் நம்ம எழுதி வச்சுக்கலாம், 250 வோல்ட்ஸ்க்கு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கரண்ட் இருக்குது. கரண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ஆம்ஸில் இருக்கா? ஸோ இந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து 2 ஆம்ஸ். ஓகே, ஸோ 2 ஆம்ஸ்க்கு நம்மளுக்கு கரண்ட் போகுது. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக போகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சியோட வேல்யூ அண்ட் விபியோட வேல்யூ. ஸோ ஏன் வந்து விபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீரீஸில் இருக்கும்போது கரண்ட் சேமாக இருக்கும், பட் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்காது. ஸோ இந்த பி ரெசிஸ்டர் இருக்குல்ல, இந்த பி ரெசிஸ்டர் இருக்கிற இடத்துல அந்த வோல்டேஜ் வந்து 80 வோல்ட்ஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ ஆர்சிக்கு உங்களுக்கு டைரெக்டாக வேல்யூவே கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RA அண்ட் RB. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம RA அண்ட் RB இதில் வந்து ஏதாச்சும் ஒன்றுத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஓம்ஸ் லாவில் V ஈக்குவல் டு IR, கரெக்டாக? அதாவது வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஏதாச்சும் RA இல்லை RB சால்வ் பண்ண முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சால்வ் பண்ண முடியும் RBயை. ஓகே, ஏன்னா RBக்கு நம்ம வந்து இப்போ RB கண்டுபிடிக்கணுன்னா இப்போ என்ன ஆகும், இந்த V ஈக்குவல் டு IR இருக்குது. இப்போ நம்மளுக்கு R தேவை அப்படின்னா V/I ஆகிடுமா? இப்போது V பாருங்கள், இந்த டெர்மினல் B, அதாவது இந்த ரெசிஸ்டர் பியில் எவ்வளோ வோல்டேஜ் போகுது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 80 வோல்ட்ஸ் போகுது. ஸோ நம்ம 80 வோல்ட்ஸ் போட்டுக்கிறோம். 80 டிவைடட் பை கரண்ட்டோட வேல்யூ. கரண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2 ஆம்ஸ் தான் வந்து கரண்ட் அப்படின்ட்டு. அந்த சர்க்கியூட்டில் த்ரூ அவுட் நம்மளுக்கு கரண்ட் சேமாக இருக்குன்றதுக்கான க்ளூ தான் இந்த சீரீஸ். அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், இங்கே கரண்ட்டோட வேல்யூ 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 40. ஸோ RBயோட வேல்யூ 40 ஓம்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு RBயோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RAவை கண்டுபிடிக்கணும். இப்போ அது ஒன்று தானே லெஃப்ட் அவுட். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சர்க்கியூட் வந்து சீரீஸில் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அப்போ அதோட இந்த இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட சமேஷன் தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு சர்க்கியூட் டோட்டலாக கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸே நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த 3 ரெசிஸ்டர்ஸோட இண்டிவிஜுவல் சம்மாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சீரீஸோட கான்செப்ட். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆர் ஈக்விவேலண்ட்டுன்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ஆர் ஈக்விவேலண்ட்டுன்னது என்னது, நான் சொன்னது 3 ரெசிஸ்டர்ஸோட சம்மேஷன், அதாவது ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி ப்ளஸ் ஆர்சி, இதோட சம்மேஷன் தான் ஆர் ஈக்விவேலண்ட் அப்படின்றது. இது ஒன்றும் இல்லை, இந்த ஆர் போடுறோம்ல இதை தான் வந்து ஆர் ஈக்விவேலண்ட்டுன்னு போடுறோம். ஏன்னா இதோட சம்மேஷனாக நம்ம எடுக்கிற தொட்டு சும்மா ஒரு ஈக்விவேலண்ட்டுன்னு எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிள் தான். ஸோ இப்போது இந்த சர்க்கியூட்டை நம்ம வந்து எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணணும் இந்த இது சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு இப்படி ஒரு சர்க்கியூட் இருக்குது, இங்கே ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இங்கே நம்மளுக்கு ஐ தெரியும், வியோட வேல்யூவும் தெரியும். ஐயோட வேல்யூ 2 ஆம்ஸ், வியோட வேல்யூ என்னது 250. ஓகே, 250 வோல்ட்ஸ், கரெக்டாக 250 வோல்ட்ஸ் தான் நம்மளுக்கு வியோட வேல்யூ. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர் ஈக்விவேலண்ட் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ, கரெக்டாக? இப்போ இந்த வியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 250, ஐயோட வேல்யூ 2. ஸோ இப்போ இந்த ஆர் ஈக்விவேலண்ட் என்ன ஆகும், 125 ஓம்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆர் ஈக்விவேலண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த ஆர் ஈக்விவேலண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஈக்விவேலண்ட்டுக்கு பதிலாக அதோட வேல்யூ 125 போட்டுக்கலாம். ஆரையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் ஆர்பியோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 40. ஆர்சியோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50, கரெக்டாக 50 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? நார்மலாக மேக்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இங்கே 125 மைனஸ் 40 மைனஸ் 50, இது 125 மைனஸ் 90 ஆகிடும். இங்கே நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 35 ஓம்ஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ ஆர்ஏயோட வேல்யூ 35 ஓம்ஸ். இது நீங்கள் லாஸ்ட்டாக முடிக்கும்போது உங்களோட கொஸ்டினுக்கு கேட்ட ஆன்சரை நீங்கள் டெலிவர் பண்ணியிருக்கீங்கன்னு காட்ட. தஸ் RA equal to 35 ohms and RB equal to 40 ohms போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின்.